ஹலோ லிக்கனம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். பால் காயுது. இதில் பாருங்க, எங்களுக்கு வர்ற தண்ணி கலங்கலாக வருது. அதனால தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அப்படி இருந்தவங்க அது எப்படி இருக்குமோ தெரியல, நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் குடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வர்ற தண்ணி கொஞ்சம் கலங்கலாக வருது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்யூஷன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி எப்படி இப்படி வருது? முன்னெல்லாம் இப்படி வராதுல்ல? ஆமாம், முன்னாடி எல்லாம் இப்படி வராது. இப்போ அந்த இந்த இதுலேருந்து இப்படி வருது, என்னன்னே தெரியல. அது ரீசன் கேட்டீங்களா? ஏன்னா தெரியல, வேற இதுலேருந்து விடுறாங்களா என்னன்னு தெரியல. ஊர்நிலேருந்து விடுறாங்க போல. இல்லைன்னா அக்குவா தான் வாங்கி வைக்கணும். அக்குவா வாங்கி வச்சா இந்த பிரச்சனை இல்லை, அது வடிகட்டிடும். என்ன மம்மி பருப்பா? பருப்பு உரிச்சு வைப்போம். இந்த பருப்பு ரெண்டு சாப்பிட்டா நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாதாம் பருப்பு காலையில், அதனால தான் ஊற வச்சு காலையில் உரிச்சு ஆளுங்க ரெண்டு சாப்பிட்டாரு. நல்ல ஹெல்த்தி. எந்த நோயும் வராது. சளி காய்ச்சல் வேணா வரும், மற்ற பெரிய நோயெல்லாம் எதுவும் வராது. புரிகிறது மம்மி. இன்னைக்கு சண்டே பிரேக்ஃபாஸ்ட் நீ என்ன கேட்ப? இன்னைக்காவது இடியப்பம் வைக்கலாமான்னு வந்தேன். நீ மட்டன் வேணும்ப. சரி, மட்டனே வச்சுக்குவோம். பிரியாணி இடியப்பம் வாங்கி அப்படியே உடைக்காமலே இருக்கு, போய் அப்படியே இருக்கட்டும். ஆமா, அதுக்கு பயன் வரவில்லை. இடியப்பம் போற அன்னைக்கு வைக்க முடியாது, நீ காலேஜ் போற அன்னைக்கு. அடுத்த வாரம் சனிக்கிழமை வைக்கலாம், லீவு. எப்படி? இன்னைக்கு மட்டனை வாங்கி குழம்பு வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள். பிரியாணி போடுவோமா வேண்டாமா? அரிசி வேற வாங்கணும். போய் வாங்க. அரிசி மூடை நீங்க நிறைய வாங்க வேண்டியிருக்கு. அரிசி மூடை தீர்ந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அரிசி சுத்தமா கொஞ்சோண்டு தான் கிடக்கு. ஒரு டம்ளர் அரை டம்ளர் அவ்வளவுதான் கிடக்கு. இந்த நேரம் அரிசி இவ்வளவு கம்ப்ளீட்டா தீராது. இந்த வாட்டி தான் தீர்ந்துருக்கு. குடிக்கிற தண்ணி என்னமோ இது போட்டு என்னமோ இது அது என்னமோ போட்டு தேத்தலாம்னு சொல்றாங்க. அதுவும் தேத்தி குடிக்கலாமான்னு தெரியல. ஏதோ கொட்டை மாதிரி போடுவாங்க. கொட்டை இல்லை, இப்போ படிக்கல் புதுக்கோட்டையில் விற்கிறா, 25 ரூபா தானா. சரி, அதை வாங்கிட்டு வந்து நல்ல குடத்துல அந்த தண்ணியில ஒரு 8 கலக்கு இப்படி கலக்கி விட்டு வச்சிட்டோம்னா அது அடியில உறைஞ்சிருமா. அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு யூடியூப்ல. அப்படிலாம் பண்ணலாமா? தெரியல. சரி, ஏன் மம்மி தண்ணி இருக்கு நிறம் இல்லை? தண்ணி இருக்கா? தண்ணி என்ன? அது ஆகாயத்துல இந்த ஆகாயம் எப்படி கலரா வருது, அதே மாதிரி தான் இருக்கு தண்ணி. ஆனால் என்ன டெக்னாலஜி வளர்ந்து தண்ணிக்கு நிறம் கண்டுபிடிக்க முடியும்? ஆமா, தண்ணிக்கு நிறம் கண்டுபிடிக்கும். சாஃப்ட்வேர் சிவில் ஆகாயமும் அப்படி தானே இருக்கு. அதே கலர் தானே ஆகாயம். ஆகாயம் ப்ளூ கலர்ல. ப்ளூ கலர் இல்ல. ஆனால் நம்மளுக்கு எல்லாம் அதோட கலரை மாற்றிக்கும், கூட்டாது, குறைக்கும். அதே மாதிரி மழை வர்றதையும் எப்பயாவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மழை வர்றதும் தெரியாது, என்னமோ அந்த காலத்துல சொல்லுவாங்க. ஓரளவு உச்சிட்டேன். இன்னைக்கு டே பிளானிங். இந்த பாதாம் பருப்பு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு, பாசி பயிரை முளைக்கட்டி, பாசி பயிறு கொண்டக்கடலை இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு முளைக்கட்டி அதையும் சாப்பிடலாம் காலையில். அதுவும் ஹெல்த்தி. நான் பாதாம் பருப்பு இருந்தனால அதை ஊற வச்சேன். இல்லைனாக்க பாசி பயிரை கூட இது முளைக்கட்டி அதையும் சாப்பிடலாம்.
பாசிப்பயிறு கொண்டக்கடலை கொஞ்சம் முத நாள் போட்டோம்னா ஊறிடும். ஊறின உடனே கொஞ்சம் இதுன்னு ஒரு துணியில் இதில் சும்மா டம்ளரில் வச்சாவே அது முளைச்சிடுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாவே முளைச்சிடுது. முளைகட்டினது அவ்வளோ நல்லதான். உனக்கெல்லாம் இதெல்லாம் பிடிக்காதுல்ல? எனக்கெல்லாம் நோ நெவர். நோ நெவர். ஒன்லி சோறு, இட்லி, பிரியாணி, மீன் கறி, கறிக்குழம்பு டெய்லி கறிக்குழம்பு வச்சா கூட சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். மம்மி சிக்கன் சுக்காலாம் பண்ணிருக்கீங்களா? சிக்கன் சுக்காவெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் அம்மா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா? எங்கள் அம்மா காலத்துல நாங்கள் சிக்கனே எடுக்க மாட்டோம். வீட்டில் நாட்டுக்கோழி மட்டும்தான் இருக்கும். அப்போல்லாம் பாய்லர் கோழியே இருக்காது. அப்புறம் எங்கிட்ட நாங்கள் சிக்கன் எடுக்கிறது. சிக்கன்லாம் இருக்காது அப்போ. நீங்கள் அப்போ இதுலேயும் நாட்டுக்கோழி வளர்ப்பீங்களா? நாட்டுக்கோழி இந்த வளர்க்குறவங்கள்ட்ட தான் வாங்குறது. இந்த வளர்க்குறாருல மற்ற ஆளுங்க அவங்கள்ட்ட தான் வாங்குறது. நீங்கள் வளர்க்க மாட்டீங்களா? நாங்கள் வளர்க்க மாட்டோம். நீங்கள் அப்போ அந்த காலம் தானே. ஆனால் எந்த மிருகமே வளர்த்துறீங்க? எதுவுமே வளர்க்குறது. ஆடு மாடு ஏன் தெரியல. செட்டி விடுங்க. அது வேலை செய்ய முடியாது. பாலை நைவேத்தியம் பண்ணிடலாம். எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. சாப்பிடுங்க 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 கடவுளே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாலை நைவேத்தியம் பண்ணுறே. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். கடவுளே சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. சரிப்பா அங்கே போங்க. இங்கே விளக்கு தராங்க. மகாலட்சுமி தாயாரே எங்களை நல்லபடியாக ஆசீர்வதிங்க கடவுளே. எல்லாம் நல்லா வரணும் கடவுளே. குடும்பம் செழிப்புமா நல்லா வரணும். நோயற்ற வாழ்க்கையும் குறைவிட்டு செல்வத்தையும் கொடுங்க. பால் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட். பால் சாப்பிடுங்க. பிள்ளையாரப்பா கடவுளே. டீ போட்டுருவோம். ஏன் மம்மி நீங்கள் அந்த காலத்தில் உங்கள் வீட்டில் எந்த மிருகமே வளர்க்காம இருக்கா? வளர்த்தால ஆள் வச்சுதான் பார்ப்பாங்க நம்மள மாதிரி. ஆனால் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ மாமாலாம் மரத்தை வெட்டதான் ஆகணும், இது பண்ணதான் ஆகணும் அப்படின்னு இது பார்த்ததில்ல. ஏன் அது வளர்த்துருந்தா பயன் தானே தரும். நம்மளே இப்போ லவ் பேர்ட்ஸ் எல்லாம் இந்த காலத்தில் வளர்க்கணும் தானே. நம்மளோட பெரிய மிருகம் அது கடிச்சு கொத்தி பிடிச்சி இது பிடிச்சுன்னா. கோழியெல்லாம் கொத்தாதுல. கோழி கொத்தாது. ஆனால் வச்சுக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரணம். வீடெல்லாம் நாசி பண்ணிருன்னு நினைப்பாகணும். இல்லைன்னா மட்டும் அழுக்காகாத. இத்தனை பிள்ளைய வச்சுருந்தாங்களே உங்கள் அண்ணங்க உங்கள் அக்காங்க விளையாண்டுட்டுலாம் வருவாதானே. அப்போ அழுக்காக தானே செய்யும். கோழி வச்சுருந்தா அங்கனைக்கு பீப்பேலும்ல. ஆமாம் கோழி வச்சுருந்தா பீப்பேலும். ஆடு வச்சுருந்தா ஆட்டு தொழுவத்தை கழுவணும். மாடு வச்சுருந்தாலும் மாட்டு தொழுவத்தை கழுவணும். அதுக்காக தான் வச்சுக்கலாம். ஆனால் மற்ற கஷ்டம்லாம் பட தானே வச்சாங்க. ஒன்றும் சௌரியமாக ஒன்றும் வச்சுக்கல. கட்டையை எடுத்து அடிக்க உள்ள உங்களெல்லாம் சொல்லுவீல்ல. உங்கள் அம்மாவுக்கு சாகிற நேரத்தில் கூட பயந்துக்கிட்டு இருந்தீங்கல்ல. எங்கள் அம்மா முடிச்சு கிழிச்சு எழுந்திரிச்சு வந்துட்டா ஆனால் என்னடா பண்ணுறது. அந்த அளவுக்கு பயம் உங்கள் அம்மா மேலே. எங்கள் அம்மா நினச்சா எங்களுக்கு அவ்வளோ பயம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் கூட அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி வளர்த்தோன்னு வந்து நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டோம். நிற்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா டொசுக்கு நான் யார்கிட்டையாவது போய் கேட்கல. நாங்களே எங்கள் கஷ்டத்தை நாங்களே ஃபேஸ் பண்ண கற்றுக்கிட்டோம் எல்லாருமே. எங்கள் அண்ணன் பெரிய ஃப்ரெண்ட்ஸு ஆஸ்மா மாதிரி ரொம்ப வீசிங் நிறைய இருக்கும். வீசிங் சின்ன வயசுல
அதுலேயும் அது வேலைக்கு போகும். அந்த டேப்லெட் போட்டால் நிற்கும், அதுக்கப்புறம் வரும். அந்த மாதிரி தான். அதுலேயும் வேலைக்கு போகாமலாம் இருக்குது, அது வேலைக்கு போயிடும். கல்யாணம் பண்ணாங்க, குடும்பம் இருந்துச்சு, பொண்டாட்டி உள்ள. அதுவும் ஜில்லு தண்ணியில் குளிச்சுட்டு போகும் பாவம் சேலத்தில். ஏன்னா அவங்க அப்படி வளர்த்தனால தான் நாங்கள் அந்த அளவு நிற்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா முடியலை, நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு தாங்கினா காலம்புற ஒரு ஆள் தாங்கிட்டே இருக்கணும். எதா இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ண, உன் வாழ்க்கை நீ ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கருணையே கட்ட மாட்டாங்க. பாதையை வகுத்து விட்டுறது கூட வகுத்து விட மாட்டாங்க, நம்மளே யோசிச்சு தான். அதப்பம்மாவெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணது அவங்களா யோசிச்சு தான். அவங்க படித்தது டைப் ஷார்ட் ஆயிடுது. +2 முடிய படிச்சுட்டு நல்ல மார்க்கு, காலேஜ் படிக்க வைக்க மாட்டேன்ட்டா, டைப் ஷார்ட் ஆயிட்டு மட்டும் அனுப்புகிறாங்க. அதில் ஷார்ட் ஹேண்ட்லேயும் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அவங்க மேலே எல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம்ட்டேன், வடிகட்டி இருக்கணும். வடிகட்டி எங்கேன்னே தெரியல. சரி இதில் வடிட்டோம். அப்புறம் அவனாவே சரி நம்ம இனிமேல் கல்யாணம் வேறு பண்ணிட்டாங்க. அப்போ ஒன்றும் வழி இல்லைன்னா கூட கல்யாணம் வந்துடும் இப்படியும். அப்போ என்ன இப்போதான் கல்யாணம் ரொம்ப யோசிக்க வேண்டியது. அப்போ கல்யாணம் எப்படியோ வந்துருச்சு அவனுக்கு. சென்னையில் வேலைக்கு போனேன், அங்கே வேலைக்கு போனேன், இங்கே வேலைக்கு போனேன், கல்யாணம் வந்துருச்சு. கல்யாணமும் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நீ குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைனா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு அப்படியும் முடிவெடுத்தேன். இல்லை ஹோட்டல் கடை வச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஹோட்டல் கடை வச்சுட்டு திருப்பி என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் இந்த ட்ரிங்க்ஸ் கடையில் போய் நைட்டு அவங்கள்ட்ட எடுத்து கொடுப்பானே, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அங்கே போயிட்டு வரல நல்லா சம்பாரித்தேன். அந்த முதலீடை வச்சு தான் இது மஞ்சத்தூள் ஆரம்பித்தேன். மஞ்சத்தூளுக்கு கொஞ்சம் முதலீடு தேவை, அந்த முதலீடை வச்சு தான் இதை ஆரம்பித்தேன். அப்போ ஒரு நாளைக்கு 1000-500 வீட்டில் கொண்டாந்து விற்பேன், செலவெல்லாம் போக. அப்போ சேவிங்ஸ் ஆச்சு. சேவிங்ஸ் ஆச்சு. நீங்கள் ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணல? மஞ்சத்தூள் இது கொஞ்சம் அதெல்லாம் துணிஞ்சு இறங்கணும்ல, அப்பா இறங்க மாட்டார். வெளியே வேலைக்கு போகிறத துணிஞ்சு இறங்கலாம்ல. எந்த வேலையாக இருந்தானே வேலைக்கு போய் வேலை தானே பார்க்கணும். முதலீடு வேணும்னா முதலீடு எவ்வளோ? 5000 500 1000 ரூபாவோட இருக்காது. நீங்கள் வேறு எப்படியாவது ஒரு முதலீடு ஒன்று தேர்த்திருக்கேன்னா அவெல்லாம் முன்னேறான். அதில் நம்மளும் அதில் பார்த்து முன்னேறலாம்னா முடியாது. எல்லாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி யாரும் பார்க்கல, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அது கரெக்டா பண்றவங்கன்னு இருக்காங்கல்ல, அது மாதிரி கரெக்டா பண்ணா இந்த காலத்துல முன்னேற முடியாது. ஏன் அப்படிலாம் கிடையாது. இது எடுத்துக்கிட்டு வந்தா கூட முன்னேறலாம். கரெக்டா பண்ணா நார்மலா இருக்க முன்னேற்றம். சம்பளம் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன் சம்பளம் கொடுக்குறீங்க? மஞ்சத்தூள் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வேண்டியதானேன்னு கேட்குறேன். மஞ்சத்தூளுக்கு அடிப்படை வேணும்ல. அடிப்படை தான் எப்படியாவது தேர்த்தி கொடுத்துருந்தா அதுக்கப்புறம்லாம் நீங்கள் போடுறது யார் எடுத்து கொடுப்பா? அவங்களுக்கு மாமனார் மாமியாவும் கஷ்டம், உங்களுக்கு வீகளும் கஷ்டம். யார் எடுத்து கொடுப்பா? நீங்கள் ஜுவல்ஸ் எதுவும் இல்லையா? அது என்ன ஜுவல்ஸே இல்லை. 1 லட்ச ரூபா கேட்பாங்களா? எவ்வளோ கேட்பாங்க? என்ன படித்தாலும் என்ன செஞ்சாலும் சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் சம்பாதிக்க முடியும். இல்லை யோசிக்கலை. அவன் பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணுவோம்னு நீங்கள் யோசிக்கலை. 2 பேருமே டீ குடிக்கலாம். டீ ரெடி ஆயிடுச்சு கைஸ். டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓம்பங்க இது எனக்கு டீ. வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சண்டேனால மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு இனி பார்க்கலாம். கிளம்பியாச்சா? வலிக்கணுமா? பைய கூட எடுத்துகிட்டு போகிறீங்களா? கூட. ஆமாம். கூட இதுக்கு கூடையில் தான் வச்சுக்கிறது. மட்டனை கூடையில் வச்சுக்கலாம். பையில் பர்ஸை போட்டிருக்கேன். ஓ சரி. மட்டனை தூக்கி இதில் போட முடியாது, அதனால இதில் அது கவிச்சி இல்லை, அதனால தனியாக தான் வச்சுக்கணுமா? தனியாக தான் வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொத்தமல்லி கட்டு 10 ரூபா, இது புதினா கட்டு 10 ரூபா,
முருங்கைக்கீரை 10 ரூபா. ஆ நாளைக்கு வாழைப்பூவுக்கு சமைக்கலாம்ட்டு. ஆ இன்னைக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து அங்கே வச்சுருக்கேன் கழுவி. அதை அப்புறம் அங்கே போகையில் காட்டுறேன். ஆ மட்டன் ம் இப்போ அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு எல்லாம் அரைக்கிறதுக்கு எல்லாம் தயார் பண்ணுறேன். அரிசி ஊற வச்சுட்டேன், மட்டன் வேக வச்சுட்டேன் கொஞ்சத்தை. ம் இவ்வளோ வேலையும் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து. ம் மட்டன் எவ்வளோ உங்கள் ஊரில்? 1/2 கிலோ வாங்கினா 1/4 கிலோ பிரியாணிக்கு, 1/4 கிலோ குழம்புக்கு. ம் 1/4 கிலோ குழம்பு கூடவே இருக்குது. இவன் ஒரு ஆள் சாப்பிட மாட்டேன் அவ்வளோது. ம் நாளைக்கு ஊற்றிக்க மாட்டேன். நாளைக்கு விற்குன்னு ஓடுறதுல சரியாக போயிடும். எதுவும் சாப்பிடவெல்லாம் தோணாது காலையில். ம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ம் உங்கள் ஊரில் மட்டன் என்ன ரேட்டு மேம் விற்குது? எங்கள் ஊரில் கிலோ 800 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ம் கிலோ 800 ரூபா, 1/2 கிலோ 400 ரூபா. ம் அதையும் எலும்பு கறியும் தான் போடுவேன்ட்டாங்க. ம் கொஞ்சம் எலும்பு போட்டிருக்கேன். தனி கறியாக போட மாட்டாங்களா? தனி கறியாக போட மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியல. அப்படின்னா கூடவா இன்னும் 900 ரூபாயா விலை. ஆ 900 ரூபா சொல்கிறேன். ம் அதுலேயும் ரேட்டு கூட? ஆமாம், அதுலேயும் ரேட்டு கூடுவோம். ம் அந்த ரத்தத்துக்கு ஒன்று இருக்குமே, அதை கேட்டு பார்த்தீங்களா? இருக்காங்க ரத்தம் வாங்கல. ரத்தத்துக்குள்ளது ஒன்று இருக்குல்ல, அது என்னது? இந்த முத்துமீனா சுட்டு சாப்பிடுவாங்க, சுவரட்டி. அது கேட்கல. அது நீங்கள் ஏன் வாங்குறதில்ல? அது சுட்டு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேருந்து இது கட் பண்ணோம்னா இது பூரா ஊற்றிடுது அப்படியே. ம் அது பதமாக பண்ணணும். ஓ அது விறகு அடுப்பில் பண்ணணுமா, கேஸ் அடுப்பில் பண்ணணுமா? கேஸ் அடுப்புலையும் பண்ணலாம். குத்திட்டு அதை நல்லா சூடு பண்ணணும். இல்லைன்னா இருப்புச்சட்டியில் போட்டு சின்ன சின்ன பீஸாக வெட்ட முடியாது. வெட்டினா ரத்தம் பூரா ஊற்றி போயிடும். அதனால் அதை அப்படியே வச்சு தான் சுடணும். சுட்டுட்டு அதுக்கப்புறம் இதுதான். இல்லை, நான் எனக்கு தோணுச்சு கேட்டேன். அங்கே தோணல இருக்கும். இப்போ உனக்கும் எல்லாமே பேக்கில் தான் தோணுது. எதுவும் அந்த சமயத்துக்கு தோண மாட்டேங்குது. மம்மி இஞ்சி என்ன இவ்வளோ நிறைய? இஞ்சி இவ்வளோ தேவையா? இஞ்சியா? இஞ்சி மேலே கீழே வந்து இது இருக்குது, பூண்டு இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஓ குழம்புக்கும் வேணும், இதுக்கும் வேணும்னா. அப்புறம் அது பிரியாணிக்கு, குழம்புக்கு. அன்றைக்கி நம்ம நேற்று பொடி தோசை ட்ரை பண்ணிங்க, நல்லா இருந்துச்சு. பொடி இட்லி, பொடி தோசை. ரிவ்யூ சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உடனே செஞ்சிட்டீங்க எப்படி? வீடியோ பார்த்துட்டு? அது எல்லாம் ஈஸி தானே. இட்லி செஞ்சுருந்துச்சு. அது மேலே இப்போ எண்ணெயை ஊற்றி பொடியை தூவிட்டு இட்லியை போட்டு பெரட்ட வேண்டியது தானே. இது என்ன வேலை? அது மாதிரி பிரியாணி இன்னைக்கு வேறு வெரைட்டியில் போடுவீங்களா? அது தேங்காய் பால் ஊற்றுவோமானு பார்த்தேன். தேங்காய் பால் ஊற்றினா பொலவு மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றினா ஊற்றி பண்ணலாமா? ஊற்றி பண்ணலாமா? நீ தேங்காய் திரியா? இது அது என்னது, இந்த ஆற்காடு பிரியாணி, அப்புறம் வந்து ஹைதராபாத் பிரியாணி. ஹைதராபாத் பிரியாணின்னா டேஸ்ட்லாம் எப்படி பண்ணிருக்கும் தெரியல. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பிரியாணிக்கு முன்னாடிலாம் தேங்காய் பால் ஊற்றுவாங்க. இப்போ போடுறது வந்து தேங்காய் பால் ஊற்ற மாட்டேங்கிறாரு இப்போ உள்ளவங்களாம். அந்த காலத்தில் போட்டது தேங்காய் பால் ஊற்றுவாங்க. பிரியாணி வந்த புதுசில். அப்படியா? ஆமாம், தேங்காய் பால் ஊற்றுவாங்க. இல்லைன்னா தேங்காயை அரைச்சி விட்டு போடுவாங்க. தேங்காய் பால் தான் ஊற்றணும், தேங்காய் அரைச்சி போடக்கூடாது. தேங்காய் பால் தான் ஊற்றணும். பால் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒரு டம்ளர் பால்லே வந்து சின்ன நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லது பிரியாணி. உடம்புக்கு கெடுதியாக இருக்காது. நீங்கள் ஒரு வாட்டியாவது தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கீங்களா? இல்லையா? இல்லை, அது தேங்காய் அதுக்காக தான் உடைச்சேன். புலவு சாதம் மாதிரியே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக. பிரியாணிக்கு நல்ல தொட்டுக்கண்ணா என்ன மம்மி? முட்டை தான். முட்டை வாங்காமல் வந்துட்டோம் பாரு. முட்டை இந்த கறி கிரேவி பண்ணி தொட்டுக்கலாம். கறி கிரேவி பண்ணணும். ஆனால் பிரியாணிக்கு தொட்டுக்கவே தேவையில்லைல்ல? ஆமாம், தொட்டுக்கவே தேவையில்லை. அதிலே காய் கிடக்கும். ஆமாம். இது கடையிலலாம் காய் என்ன வைப்பாங்க? வெங்காயம் வைப்பாங்க தாளிச்சா. ஆனால் மோஸ்ட்லி அதை சாப்பிட்றது இல்லைல்ல, எல்லாம் தாளிச்சாவே இதையும்.
ஒரு சிலர் சாப்பிடுவாங்க. புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. அதனால அவங்கள்ட்டையும் எல்லாம் இருக்கு. ஆனால் அவன் அந்த கூகுளில் ஏதோ ஒன்று கேட்டுதான் விலை சொல்கிறேன். அந்த பையன் அந்த ஃபோனில் பார்த்துதான் விலை சொல்கிறேன். நான் சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோதுன்னு அதில் ஃபோனில் அடித்தேன். ஏதோ அடித்த உடனே விலை வந்துச்சு, கிலோ 50 ரூபான்னு. ஆனால் நல்லா இல்லை கிழங்கு, இல்லைன்னா வாங்கியிருப்பேன். சக்கரவள்ளி கிழங்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதான். அது ஆப் மூலயமா ஆர்டர் பண்ணோம்னா இங்கே வீட்டுக்கு வந்துடுவா. ஓ, அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கிட்டு தான் வருதே, வா வா அது வரைக்கும் வருது. இங்கிட்ட நம்ம அட்ரஸ் ட்ரை பண்ணது இருக்கு. அப்படி தான் போகல, தெரியல. இங்கிட்ட கொத்தமல்லி புதினா வேணும்னா கூட வந்துடுவாங்களா என்னன்னு தெரியல. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். வலிக்காம தான் சம்பாதிக்கிறீங்க அவங்களும். ஆமாம், கஷ்டப்பட்டு பண்ண முடியாது. வலிக்கு நம்ம இன்னைக்கு சமைக்கிறதே நேரம் சரியா இருக்குமா? எங்கேயும் போல பிரியாணி போட்டுவிட்டு எங்கேயும் போகிற ஒர்க்கு சாயந்தரமே எங்கேயாவது போகலாம்னு நினச்சி வச்சுருக்கேன். அது நீ என்ன பண்ணுறேன்னு தெரியல. இந்த புதினா தழை நம்ம சட்னிக்கு அரைக்கலாம், சூப்பராக இருக்கும். தேங்காய் புதினா சட்னிக்கா? புதினா சட்னி உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சட்னி எல்லாமே புதினா அரைக்கலாமே, மல்லித்தொவையை அரைக்கலாம். மல்லித்தொவையை அரைக்கலாம். நான் அதனால தான் 10 ரூபாய்க்கு. ஆனால் மல்லி கொஞ்சமாக இருக்குல்ல 10 ரூபாய்க்கு. ஆனால் இந்த இது கருவேப்பிலையும் துவையல் அரைக்கலாம். இது 3ல் எதுவுமே டேஸ்ட்டு? புதினா சட்னி நல்லா இருக்கும், வாசமாக இருக்கும். மல்லி சட்னியும் வாசமாக இருக்கும் கருவேப்பிலையோட. கருவேப்பிலை சட்னி நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும், ஆனால் அதில் ஒரு மாதிரி வாடை அடிக்கும் ஒரு மாதிரி. ஆனால் மம்மி இது ஹோட்டலெல்லாம் இது 3 சட்னியும் வைக்கிறது இல்லையே மம்மி? புதினா சட்னி வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? அதெல்லாம் இவங்க இந்த கீரை எப்படி கிழங்கு இதுங்கணும்ல, சுத்தம் பண்ணணும்ல. ஆமாம், அதுக்காக வேண்டிட்டு வலிக்குது அவங்களுக்கு. அவங்க எதுவும் சடனாக பண்ணுறதே பண்ணுறாங்க ஹோட்டலில். வீடு மாதிரி இப்படி பையன் முருங்கைக்கீரை எந்த ஹோட்டல்லையாவது பார்த்துருக்கியா? இல்லை, அதெல்லாம் உருவவே முடியாது அவங்களால. அதனால அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வைக்கிற சட்னி என்னென்ன மம்மி? தேங்காய் சட்னி, கார சட்னி. இது ரெண்டுமே. அது ஈஸியாக வெங்காயத்தையும் தக்காளியும் வெட்டி போட்டால் கார சட்னி வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகா இது போட்டால் கார சட்னி வச்சிடலாம். இது தேங்காய்க்கு திரும்பி போட்டால் தேங்காய் சட்னி வச்சிடலாம். அதனால இதெல்லாம்னா இந்த ஆஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாரு, புதினா சட்னியெல்லாம் இப்படி ஆயணும், வதக்கணும், அரைக்கணும். அதெல்லாம் சிரமம்ட்டு தான் வந்து பண்ணுறது இல்லை. தேங்காய் திருகணும் தானே மம்மி? ஆனால் அது கஷ்டமா இல்லையா அவங்களுக்கு? அதுதான் திரியிடுறாங்களே, யாரோ ஒருத்தங்க எப்படி திரியிறாங்க. தேங்காய் திருகலைன்னா அவங்க ஹோட்டலே வச்சு நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் போடணும், எல்லாத்துக்கும் போட வேண்டியிருக்கும். தேங்காய் திருகலைன்னா ஹோட்டல் வியாபாரமே கிடையாது. அப்படியா? ஆமாம். அப்போ அதுக்குன்னே தனியாக ஒரு ஆள் போட்டுருவோம். ஆமாம், அதுக்கு ஒரு ஆள் போட்டுருவோம். வெறும் சட்னி தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும். என்ன காலையிலைக்கு நைட்டுக்கு. ஆமாம், நைட்டுக்கெல்லாம் அழகு மாமா வச்சுருக்கெல்லாம் ஹோட்டலில் கிரைண்டரில் ஆடும். தேங்காய் திருகி வெங்காயம் எல்லாம் போட்டு அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கோம். அதுக்கு அடியில் தான் மகனை படுக்க போட்டிருப்பேன் கிரைண்டர்கிட்ட. அவன் இந்த மூஞ்சியில் மிளகா திரிச்சாலும் சரி, எண்ணெய் திரிச்சாலும் சரி, அப்படி வளர்ந்த வயதான் அவன் செல்லப்பேன். கேட்டால் சொல்லுவேன், குறவு வீடெல்லாம் புள்ள வளர்க்கலையா அப்படின்னு. ஆமாம், அது கரெக்டு தானே. ஆமாம், எல்லாரையும் இப்போ நம்ம ஒரு புள்ள இருக்குன்னா அதையே 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஆமாம், முடியாது. சத்த நேரம் நம்ம டயர்டாகிற நேரம் அது அங்கிட்டு இங்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஒரு சில நேரம் விடுது. அப்புறம் உனக்கு இந்த வயசுலேயே நீங்கள் எல்லாம் பண்ண சொல்கிறீங்க, எப்படிடா பண்ண முடியும்? பொண்ணு வாக்குலேருந்து இருக்கா, என்னை கூப்பிட்டு பாடாம இருக்கு. பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பொண்ணு அமையலைன்னே ஒன்றையே நான் திட்டணுமா, நீ என்னையே திட்டிக்கிட்டு இருக்க.
நேருக்கு மாற. ஆனால் இவங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மம்மி. இந்த அம்மா இன்னும் இருக்கு வர இங்கே வந்து ஆப்பிள் போட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஆப்பிள் போட்டாலும். இதெல்லாம் ஒரு கவரில் எடுத்து வைக்கணும். அப்புறம் மம்மி நைட்டு யார் சேனல் பார்த்தீங்க? நைட்டா? ஃபோன் பார்த்தீங்களே? யாரை பார்த்தேன்னு நினைப்பில்லையே. இதில் தான் கொத்தமல்லியில் தான் மண்ணாக இருக்குது போய். வெறும் மண்ணாக இருக்குது கருமம். அது மண்ணோட பிடிக்கிட்டு வந்துடுவாங்க. ஆமாம், அப்படியே பிடிக்கிட்டு வந்துடுவாங்க. இது இந்த புதுக்கோட்டை போகிற வழியில் இருக்குல்ல, இந்த சபரி ஏஜென்சி சார் இந்த வச்சுருக்காங்கல்ல, அந்த கார்டனில் தான் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த கார்டனில் தான் எல்லா வண்டியும் வருது. ஓ, இது வந்து ஆப் வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சி, இந்த பெரம்பலூர் இந்த ஏரியாக்களில் தான் இருக்குது. ஓ, இந்த 5-6 மாவட்டத்தை சேர்த்து பண்ணியிருக்கா. அதை கூட கழுவிட்டு வைக்க மாட்டேங்குது. கழுவிட்டுலாம் எப்படி மம்மி வியாபாரம் பண்ணுவாங்க? நமக்கு கழுவு கஷ்டமாக இருக்குல்ல. முருங்கைக்கீரையெல்லாம் ஆனால் மண் இருக்காதுல்ல? முருங்கைக்கீரையெல்லாம் மேலே மரத்து மேலே விளையிறது, அதில் மண் இருக்காது. புதினா வந்து கீழே விளையும். ஆமாம். அதுக்கு நம்ம இன்னைக்கு வெயில் எப்படி இருக்கு? இன்னைக்கு வெயில் இப்போதான் மழை வந்துச்சு காலையில். இப்போதான் வெயில் வருது. கல்ல தூரல் துரிச்சு. ஆமாம், தூரல் துரிச்சு. நம்ம போகிறதுக்காகவே மழை வந்திருக்கு. இப்போ மழை வெள்ளை வரும். இப்போ மழை வெள்ளை வரும். எங்கேயும் போகிற இடத்துல மழை பெஞ்சா கஷ்டமாக இருக்கும் மம்மி. அங்கே நிற்கணும். சரி, நான் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு இதுக்குள்ளே வச்சுட்டு வந்தேன். என்னென்ன மம்மி அறிக்கிங்க? தக்காளி பிரியாணிக்கு இது வந்து வெங்காயத்து பிரியாணிக்கு, இதுவும் பிரியாணிக்கு இது வெங்காயம். இந்த புதினா தழை இந்த இன்னும் வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை இந்த இருக்குது. இது குழம்பு. இது பூண்டு இஞ்சி, அடியில் பூண்டு இருக்குது நிறைய. பூண்டு இஞ்சியும் பேஸ்ட் அரைக்கணும். இது ரெண்டும் குழம்புக்கு. தேங்காய் அரைக்கணும். ஓ, இப்போ எத்தனை தான் அரைக்க வேண்டியிருக்கு? ஆமாம். இதெல்லாம் இப்போவே கவரில் எடுத்து வச்சோம்னாலே வாடாது. கவர் கிடந்தா எடுத்து அங்கே வைக்கணும். முருங்கைக்கீரை எதுக்கு மம்மி? நாளைக்கு வாழைப்பூக்கு எடுத்து சமைக்கலாம்னு பார்த்தேன். அது என்னடா இவ்வளோ இருக்குது, அவளுக்கு எவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க. கம்மியாக இருந்தால் கம்மியாக இருக்குன்றோம், கூட இருந்தால் கூட இருக்கும். இல்லை, நமக்கெல்லாம் முருங்கைக்கீரை கூட தான் இருக்கு. அது 2-3 நாளைக்கு சமைக்க வேண்டியானே? 2-3 நாளைக்கெலாம் சமைக்க முடியுமா கீரையே? எதாக இருந்தாலும் ஒரு நாளோட முடிஞ்சு போயிடும். ஒரு நாள் கேப் விட்டு மம்மி அப்படியும் சமைக்க இன்னும் சாப்பிட வர மாட்டேங்குது. சமைச்சா கூட நம்ம கஷ்டப்பட்டு சமைச்சா கூட சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. அதே ஆமாம், ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் சாப்பிடுவோம். ஆமாம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வரும். புதுசாக ட்ரை பண்ணாலும். ஆனால் கேக்கு தீனிலாம் அதுவும் அப்படிதான். நான்லாம் ரொம்ப எதுவுமே திங்க மாட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பிரியாணி, மட்டன் பிரியாணி, மட்டன் 1/2 கிலோ எடுத்தோம் மட்டன். அதான் பிரியாணி. இது பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் பாருங்கள், இதா குழம்புக்கா? குழம்புக்கு. இது குழம்பு வைக்க. அது பிரியாணி போட்டாச்சு. இன்னைக்கு வந்து காயெல்லாம் வெண்டைக்காய் 10 ரூபா, வாழைப்பழம் 10 ரூபா, மாம்பழம் 10 ரூபா, மாங்காய், அப்புறம் வாழைப்பூ 10 ரூபா. இதான் இன்றைக்கி வாங்கினது. புதினா தழை இதெல்லாம் இங்கே இதுனாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வாங்கினதெல்லாம் இன்றைக்கி இதெல்லாம் வாங்கினது. இனிமேல் சமைக்கணும், மட்டன் சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வலிக்கணும் மம்மி. என்ன பண்ணிட்டீங்க? இதெல்லாம் உப்பு கறிக்கு வறுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கறினா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு, கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றி, சின்ன வெங்காயம் நிறைய போட்டு, வரமிளகா கொஞ்சம் நிறைய பிச்சு போட்டு வறுத்தோம்னா அதான் உப்பு கறி. அது தயிர் சாதத்துக்குலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ,
மஞ்சத்தூள் போட்டு, மிளகாத்தூள் போடக்கூடாது, மஞ்சத்தூள் மட்டும் போடணும். வெறும் வரமிளகா, வெங்காயம், கறி, இது மட்டும். இந்த எலும்பா இருக்கிறதெல்லாம் குழம்பு போட்டுக்கலாம். என்ன வேறு குழம்பு நீ இவ்வளோ தூரம் ஊற்றிக்க மாட்டேன், அதுக்காக. ஒரு நாள் ஒரு வேளை 2 வேளை தான். ஆமாம், நாளைக்கெல்லாம் வச்சுக்கிட்டா சாப்பிட மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நாங்கள் நாளைக்கு வச்சு கீழே தான் ஊற்றுறது. அதுக்கு பதிலாக உப்பு கறியாக பிடிச்சிடலாம். அதனால தொட்டுக்குவோம். ஆமாம், குழம்பெல்லாம் கீழே தான் ஊற்றுவோம். கீழே அவ்வளோ ஊற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஏன் ஊற்றுறீங்க? ஆமாம், சாப்பிட மாட்டேன், இவன் போயிடுறேன். நான் ஒரு ஆள் எவ்வளோ தான் சாப்பிட்றது. அப்போ கம்மியாக சமைக்க முடியாதுண்ணே. ஆனால் ஒவ்வொருத்தரும் எம்பிட்ட மட்டும் மீன் 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, கறி 2000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. மொத்தம் ஒரு நாளைக்கே 2000 ரூபாய்க்கு வாங்கி நிறைய பேர் அப்படியே சாப்பிட்டாடுறாங்க. நம்மளாலாம் சாப்பிட முடியும். அதுக்கு உங்கள் வீட்டில் ஆள் கம்மி தானே? ஆள் கம்மின்னா அவங்க வீட்லேயும் 4 பேர் தான் இருக்காங்க. மக, பேரன், அந்த அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் எல்லாம் சாப்பிட்ருவாங்க. வயிற்றுல கொள்ற அளவுக்கு தானே மம்மி சாப்பிட முடியும். சரி, அவங்கெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இருக்கு அப்படியே, அதனால சாப்பிட்டாரு. அப்படி சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா எல்லா நேரமும் அப்படி எல்லா நேரமும் கேட்க முடியாது. அப்படிலாம் இருந்தா அப்புறம் அவங்க ஆனால் சொத்தெல்லாம் வித்துட்டாங்க போய். ஐயோ, நிறைய சொத்தெல்லாம் வித்துட்டாங்க. அதையும் சொல்லுது, இப்பயும் சொல்லுது, நல்லா சாப்பிட்றோம், நல்ல திருப்தியாக திரும்பி கட்டுறோம், அது போதும் வாழ்க்கைக்கு அப்படி. இப்பயும் அப்படிதான் சொல்லுது. நாளைக்கு திடீர்னு ஃபேமிலி ஒரே மாதிரி இருக்காது. திடீர்னு ஏதாவது ஒன்றுன்னா என்ன சேவிங்ஸ் இல்லாமல் எப்படி பண்ணுறது? நம்மளாம் அப்படி யோசிப்போம், அந்த அம்மா இப்படி தான் சொல்லுது. எனக்கெல்லாம் 100 ரூபா சம்பாரிச்சாலும் அதில் சேவிங்ஸோடு இருக்கணும். என்ன நாளைக்கு யார்கிட்டையும் போய் நிற்க முடியாது இல்லையா? யார் தருவா நம்ம போய் கேட்டால்? அப்படி சேஃப்டியே இல்லாமல் வாழ்கிறாங்க. சாப்பிட்றது அவ்வளோ சாப்பிட்றா போய். மீன் வறுக்கிறதுன்னா பொரிக்கிறதுன்னா அதான் அவங்க சாப்பிட்றது பார்க்கணும். மீன் எடுத்த அன்னைக்கு நம்ம கறி எடுக்க மாட்டோம், சிக்கன் எடுக்க மாட்டோம். அவங்க மீனும் எடுத்து, கறியும் எடுத்து, சிக்கனும் எடுத்து எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. இத்தனையும் அந்த பிள்ளைக்கு தான் பிரெயின் டியூமர்னாங்க. அது அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும் மம்மி. தெரியல, சாப்பிட முடியும் இருக்கு. ஆனால் அந்த பிள்ளை டிசிஎஸ்லேயோ இதுலேயோ ஒர்க் பண்ணுது, நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. இந்த அம்மா சமையல் வேலையோடு சரி. பேர் நல்ல ஸ்கூலில் படிக்கிறேன். அவங்கெல்லாம் அவங்களாம் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அவங்களும் தனியாக நல்ல வேலையில் இருக்காங்க. அவங்களா ட்ரை பண்ணேன். இந்த அம்மாவுக்கு அந்த கவலையெல்லாம் இல்லை. மயங்கெல்லாம் அவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க. மயங்க தனியாக பொது வீடு தான் விற்று விட்டாங்க. மயங்க தனியாக வீடு கட்டிக்கிட்டாங்க. வேலைக்கு போய் தானா கல்யாணம் பண்ணி தானா வீடு கட்டிக்கிட்டாங்க. இந்த அம்மா வீட்டுக்கு எப்பயாவது ஒருக்கா வர்றாங்க, வந்து எதுவும் பார்த்து பண்ணிட்டு போவாங்க. இப்போ எதுக்கு மேம் புதினா அதுவும் போடணுமா? புதினா வந்து குழம்புக்காக வேண்டி போகணுன்ட்டு. இந்த புதினாவிலே காஞ்சது நிறைய இருக்கு. ஏன் இப்போ உங்களுக்கு ஹோட்டலில் மீன் குழம்பு இல்லை மீன் இதே மட்டனு சிக்கனு இது 3மே வச்சா நீங்கள் எதை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க? எனக்கு 3மே பிடிக்காது. மீன் குழம்பு பார்த்தா திக்னஸாக நல்லா இருக்கும் ஒரு மாதிரி. அது 3மே வச்சா சாப்பிட முடியும் மம்மி? நம்மளாலாம் சாப்பிட முடியாது. எனக்கு அதுவும் ஹோட்டலில் எனக்கு அசைவம் சாப்பிட்றதுனா பிடிக்கவே பிடிக்காது. அசைவம் ஹோட்டலில் பிடிக்கவே பிடிக்காது. நம்ம வீட்டிலேயாவது நம்ம சுத்தமாக பண்ணுறோம் சாப்பிடலாம். அது ஹோட்டல்லாம் அசைவ ஹோட்டல்லாம் டைனிங் டேபிளே நாரும் எப்போ சாப்பிட பண்ண முடியாது. ஒரு ஹோட்டல் தான் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல மம்மி? அவங்க ஆள் போட்டுக்கிட்டே. அது மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு கல்யாணக்கார வீட்டில் மட்டன் சிக்கன் போடுறாங்கல்ல, அதுவுமே இந்த வைரவன் வீட்டில எல்லாம் அந்த புள்ள சடங்கு வச்சிருக்கு. மற்ற கெஸ்டாளுக்கு வரணும்னு சொல்லிட்டு இது போட்டாங்க பாரு, சிக்கன் மட்டன் மீன். ஐயோ, அந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடவே முடியல. வாந்தி வர மாதிரி இருந்துச்சு. அது சாப்பிட்டு அடுத்த ஒரு எச்சி இந்த கவிச்சி எல்லாம் சேர்ந்து
இப்போ நம்ம வீட்டுக்குன்னா 1 கிலோ 1/2 கிலோ எடுக்கிறோம், கவிச்சி கம்மியாக இருக்கும். இருந்து சிக்கன் மட்டன் அப்படிலாம் போட்டா உனக்கு வந்து வாடை அடிக்காது. கொட்டகையை போட்டு இப்படி திறந்த வழியில இதே ஒரு காலு ஒரு இதுல போட்டாங்கன்னா சிக்கன் மட்டன்லாம் போட்டாங்கன்னா பயங்கர வாடை அடிக்கும். கொஞ்சம் காற்றோட்டமா இருக்க இடத்துல போட்டா பிரச்சனை இல்லை. காற்றோட்டம் இல்லாத இத்தினூண்டு மண்டபத்துல எல்லாம் போட்டாங்கன்னா ஐயோ சாப்பிடவே முடியாது. மேற்கொண்டு வாந்தி வந்துச்சு எனக்கு அதுல. அது சைவமும் வச்சிருந்தாங்க. சைவத்துல போய் உட்காந்துட்டோம் நாங்கெல்லாம். டீச்சர்ஸு இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் மட்டன் சிக்கன் விரும்புவாங்க. ஆமா, சாப்பிட்டதுக்கு அவங்களுக்காக மெயினா பண்ணியிருந்தேன். அவன் பாவம், அவங்க நல்லா கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. நம்மளால அதெல்லாம் கோடி கொடுத்தா கூட சாப்பிட முடியாதுப்பா. அப்படிலாம் இருந்தா ஹோட்டல்லே எனக்கு பிடிக்காது அசைவம். சைவம் மட்டும்தான் பிடிக்கும். அதே இந்த ரவா தோசை ரொம்ப பிடிக்கும். வேறு ஒன்றும் பிடிக்காது. ஒவ்வொரு ஹோட்டலில் நாங்கள் அன்னைக்கு கரூரில் போய் சாப்பிட்டோம். ஒயிட் ரைஸு குழம்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சின்ன ஹோட்டல் தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஹோட்டல் சின்ன ஹோட்டலாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். புதுக்கோட்டையெல்லாம் ஒரு நாள் உனக்கு மீன் அனுபவம் வாங்கி தந்தேன் பாரு, நம்ம மாயா வீட்டில் இருக்கல. அந்த ஹோட்டல் பார்க்க பெருசாக இருந்துச்சு, ஆனால் வாடை அடிச்சிச்சு. நீ சாப்பிட்ட, நான் மீன் அனுபவம் வாங்கி தந்தேன். நீங்கள் பக்கெட் பிரியாணிலாம் வாங்கியிருக்கீங்களா கடையில்? இல்லை வாங்கினது. 2 பேர் தானே இருக்கான்? 2 பேர் தான் இருக்கோம். பக்கெட் பிரியாணியில் ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். நல்ல இல்லை, நான் கொஞ்சம் வெங்காயம் வேணும். இதுக்கு வெங்காயத்தை எடுத்துகிட்டு வந்து விற்கிறேன். இதெல்லாம் கிடாது. உப்பு கறியா? உப்பு கறி. நாளைக்கு தயிர் சாதத்துக்கே நல்லா இருக்கும். தயிர் சாதம், ஏதாவது சாம்பார் சாதம், அதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். குழம்புக்கு எதுக்கு அவ்வளோ போட்டுக்கிட்டு? உங்களுக்கு மஞ்சூரியன் அது இதெல்லாம் போட தெரியுமா? போட தெரியாது, பார்த்ததும் இல்லை. மஞ்சூரியன்லாம் நான் சாப்பிட்டதில்லை. நான் ரொம்ப அசைவம் விரும்பி எல்லாம் சாப்பிட மாட்டேன். இல்லை, ஒரு வாரம் ஒன்று எடுக்கிறீங்கல்ல, அதுலேயே மாற்றி மாற்றி இன்னைக்கு மஞ்சூரியன் போடுவான். எனக்கு இதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சிக்கன் சுக்கா போடுவான், மட்டன் சுக்கா போடுவான். அப்புறம் ஒரு சிலர் சாப்பிட்றதுக்காகவே பிறந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காது. நமக்காக சாப்பிட்றதுக்காக பிறந்திருக்குமா, நம்ம இதுக்காக பிறந்திருக்கோமா? அப்படி இல்லை, நமக்காக தானே சாப்பிட்றோம். நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கணுங்கிறக்காக சாப்பிட்றோம். வெறும் சாப்பாடே பொழப்பா இருந்தா வாரத்துக்கு ஒருக்கா நான்வெஜ் எடுக்கையில் அதில் வேறு டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்மளாம் ஏதோ பசிக்குதான் சாப்பிட்றோம், சாப்பிட்றோம். எல்லா பிறந்ததுலேருந்து இது பண்ணுற வரைக்கும், ஏஜ் ஆகிற வரைக்கும் பசிக்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்னைக்கு ருசிக்க ஒரு நாளாக சாப்பிட்ணோம்னா பசிக்கு சாப்பிடவே கடவுள் விட்டா போதும்னு நினைக்கிற மாதிரி நம்ம நிலைமையெல்லாம். ரெண்டாவது, அது இப்போ புதுசாக ஏற்றுக்க மாட்டேங்குது. இவ்வளவு நாள் பழகிருச்சு, 50 வருஷத்துக்கு. இப்ப போய் புதுசா எதையும் பழக்கத்தை பழகுனா அது ஏத்துக்க மாட்டேங்குது. உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது, மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. இப்போ 2 வீலரில் போயிட்டு இருக்கான், காரில் போகிறோம்னா 60 வயசு ஆளுக்கு போக மாட்டாங்களா? அது போவாது. அது மாதிரி தான் இது, எல்லாத்தையும் மாற்றத்தை ஏற்றுக்கிட்டே இது பழகிட்டோம்னு வச்சுக்க, திடீர்னு நம்ம ஸ்டேட்டஸ் ரொம்ப லோ ஆச்சுன்னா திருப்பி அதுக்கு போறது ரொம்ப கஷ்டம். புரியுதா? அதனாலதான் நம்ம எப்பவுமே ஏழ்மையாவே வாழ பழகிக்கணும், எவ்வளவு இருந்தாலும். திடீர்னு அப்படி இறங்கும் போது அதுதான் பணக்கார ரொம்ப அடிபடுறது, வசதி அவங்களுக்கு. அதனால நம்ம எப்பயுமே பட்ஜெட், மற்ற ஜாதியெல்லாம் வசதியா இருந்தாலும் அந்த சாப்பாட்டுலாம் ரொம்ப பண்றது கிடையாது. அதுக்கு ஒரு சோறு இது பாரு, அன்னைக்கு நான் சொல்றேன், சப்பாத்தி மாவு ஃபார்ச்சூன்ல 1க்கு 2 விற்கிறாங்க, டபுள் ஆஃபர் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றேன். நாங்கெல்லாம் சப்பாத்தியெல்லாம் பண்ணவே மாட்டாச்சு, வெறும் சோறு, இட்லி, தோசை, இது கறி குழம்பு, மீன் குழம்பு, இது 5 ஐட்டம் தான் நாங்கள் கண்டினியூவா பண்ணுவோம், எவ்வளவு இதுவா இருந்தாலும். அதெல்லாம் சுடவே மாட்டோம். இடியப்பனா செய்ய மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்குது.
அதான் அது அப்படி தின்னு வளர்ந்துருச்சு. எவ்வளவு வசதி இருந்தாலும் வெரைட்டி எல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க அட்லீஸ்ட் கூட எதிர்பார்க்கறது மீன், கறி, என்ன முட்டை, கோழி இது. அப்படி இருந்தாலே திருப்பி லோவானாலும் அந்த கஞ்சி குடிச்சிட்டு கிடக்க முடியும். வாழ்க்கை எப்பவும் எந்த நேரமும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன நான் அதனாலதான் அப்படியே எந்த சௌகரியத்தையும் பழகிக்கிறது கிடையாது. நான் எப்பவுமே அந்த என்னவோ அதனாலதான் நான் வண்டி ஓட்டுனா என்னன்னு தெரியல. எப்பவுமே எந்த ஒரு சௌகரியத்தையும் நான் ரொம்ப அப்படியே அதை ஏத்துக்கிறது கிடையாது. கிச்சன்ல லைட் போட்டாலும் போடாட்டியும் சமைச்சிருவேன். ஏன்னா நமக்கு எப்பவுமே அது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதனால லைட் இருந்தா கூட போட்டுக்க மாட்டேங்க. இருந்தா கூட போடாமலே சமைச்சிருவேன். போடாமலே பழகி அந்த மாதிரி பழகி போச்சு மனசு. ஆனா அந்த லைட்டை போட்டுட்டு சமைச்சோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா சமைக்கலாம். அந்த அந்த இதெல்லாம் நமக்கு எப்பயுமே கிடைக்குமான்னு ஒரு சந்தேகத்துல இல்லாமலே பழகிட்டுருவோம். அப்படிங்கறதுல பழகிறது. நான் உபயோகப்படுத்துற இடத்துல உபயோகப்படுத்தி தானே ஆகணும். ஆமா, மாமி எல்லாம் எந்த நேரமும் 24 hours லைட் அடிக்கும் கிச்சன்ல. அப்பவே மாமா அப்ப ஃபர்ஸ்ட் சம்பாதிக்கும் போது அவங்க கிச்சன்ல இல்லைன்னா வெளிச்சமே தெரியாது. 24 hours லைட் அடிக்கணும். சேலத்துல சேலம் எல்லாம் உள்ளுக்கு வீடு கட்டி வச்சிருப்பாங்க. சந்துக்குள்ள அதுலதான் வாடகை விடுவாங்க. அவங்க இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான இடம். தண்ணி பார்த்தீங்கன்னா 12 மணி 1 மணிக்கு தான் வரும். அது போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி அதை அவ்வளோ 1 மாதத்துக்கு சேஃப்டியாக வச்சுக்குவாங்க குடிக்கிறவங்க. தண்ணி அந்த தண்ணியை தான் கொண்டாந்து ஊற்றுவாங்க தொட்டிக்கு. பாத்ரூம்ல தொட்டி மாதிரி பெரிய தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த தொட்டியில கொண்டாந்து ஊற்றி அந்த தொட்டி தண்ணியை தான் மாமா காலையில பாவம் மூஞ்சி ஊற்றி குடிச்சிட்டு போவாங்க. அது ஜில்லுன்னு இருக்கும். அதுதான் மூஞ்சி ஊற்றி சோப்பு போட்டு குடிச்சிட்டு போவாங்க. அவங்களாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க பாவம். மாமி ஆனா டிஃபனு தெளிவா பண்ணுவாங்க. ரவை உப்புமாக்குன்னா கூட சூப்பரா பண்ணுவாங்க. நல்ல தெளிவா பண்றத தெளிவா பண்ணுவாங்க. அது டேஸ்ட் இல்லைங்கிற மாதிரி இல்லாம ஒரு ரசம் வச்சா கூட சோறு பிடிச்சி ரசம் வச்சா கூட சூப்பரா இருக்கும் அந்த ரசம். ஒவ்வொருத்தருக்கு அதுவே சொதப்பி இருப்பாரு. செல்லுப்ப நிறைய ஸ்கூல் விட்டு வந்து ரசம் தான் ஊற்றி சாப்பிடுவேன். இப்போ சாயந்தரம் ஆச்சுன்னா ரசம் தான் ஊற்றி சாப்பிடுவேன். பசிச்சுன்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்போ மாமா ஆனால் கஷ்டப்பட்டதுப்பா. ஆனால் அவங்க தான் உங்கள் அக்கா தம்பி அண்ணன் தம்பியில் ஃபர்ஸ்ட் ஆள வச்சுருந்தா. மாமா ஃபர்ஸ்ட் ஆள மாமா தான் மிச்சது. மாமா நல்லா சாப்பிட்டது இல்லை. ஆனந்தாச்சு எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. நல்ல மனசு. ஆமா. கடைசி அவங்க வீட்டு பிள்ளைய மக நல்லா இருக்கா. மையன் தெருவில் தான் நிற்கிற மாதிரி இருக்கேன் பாவம். ஆனந்தாச்சி எல்லாம் விழுவரம் கொள்ளையடிச்சுட்டு அவளும் பயங்கரமானவளுக்கு அவளுக்கெல்லாம் நல்லா இருக்காது. செட்டில் ஆகிட்டாளுங்க. சோலை இங்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு அவங்க இங்கே கொள்ளையடிச்சிட்டு அவள் செட்டில் ஆகிட்டா. நீங்கள் பாவம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்காக கடல் கொடுத்துருக்காரு. அலையப்பனை நல்லவன். அலையப்பனை எங்கள் வீட்டில் நல்லவன். சேகரே ஆனந்தாச்சி சோலை இதுதான் கிருமி. இல்லை யோசிச்சு பாருங்க. அதுலேயே பாஸ் தான் நல்லவன் அப்படிங்க. ஆனால் அவன் தான் ஃபஸ்ட்டு போயிட்டேன். நாங்களாம் போயிருந்தா பாசுவாமா ஆனந்தாச்சி சோலையெல்லாம் அப்படியே இருக்காது. அவளுக்கெல்லாம் உள்ளதையும் தூக்கி வச்சு மூடுவாளுக்கு. ஆனந்தாச்சி நம்மெல்லாம் போனா ரேஷன் அரிசி பொங்கல் போடுவா. அதே இல்லை அதை கிருத்தம். அவ புருஷன் பிள்ளைய மட்டும்தான் நல்லா திங்கணும். யாரும் திட்டக்கூடாதுன்னு நினைப்பா. ஆனா நம்ம வீட்டுக்கு மாட்டேன். வந்தா மட்டும் பூரியை போடு, சப்பாத்தியை போடு அப்படின்னா. பாத்துமாமா நாங்கன்னா ஆயா எல்லாம் போயிருக்கல. எனக்கு இப்ப கல்யாணம் ஆகல. நாங்க போயிருந்தோம்னா சாயந்தரம் சாயந்தரம் வரையில காலையில சொல்லுவாங்க நான் கேக் வாங்கிட்டு வரேன், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு. பொறுக்காது. அப்ப அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நாங்க இருக்கோம்னு கேக்கு வெரைட்டி கேக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்ப பாஸ்மா மாமாக என்ன சொல்லும், எல்லாத்தையும் இப்படியே செலவழிச்சிட்டு போங்க. எனக்கு கல்யாணத்துக்கு நீங்க சேர்த்து வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை பாருங்க. நான் ஒருத்தி இப்படியே இருக்கிறேன் அப்படிங்க. அந்த பிள்ளை அவ்வளவு குத்துன்னு பேசும். அம்மா கருத்து எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுங்க. ஆனால் என்ன உறவுகள் இருந்தால் நம்ம இப்போ உறவு இல்லாமல் தான் இருக்க மாதிரி இருக்கிறோம். அது வாசி
ஆனால் வள்ளிக்கண்ணை லாஸ்ட்டாக பார்க்கல என்னை கேட்டா எப்படி இருக்கே அப்படின்னு கேட்டா அந்த பாசு மாமா மக அங்கே ஆயா வீட்டில் லாஸ்ட் நாள் பார்க்கல லாஸ்ட் தடவை பார்க்கல எப்பயோ வந்திருந்தாங்க அவங்க. அப்போ நான் பிஇ படிச்சுட்டு இருந்தேன்னா இன்னும் அப்போ எப்படி இருக்கிய அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஆனால் பார்த்தா தானே கேட்க தோணுது. அதுக்கப்புறம்லாம் டச் இல்லை. மாமா பொண்ணு தானே, அவங்க லைஃப் அங்கிட்ட ரன் பண்ணிக்கிட்டு. ஆனா நம்ம அப்பதான் அவளுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா அவ பொம்பளை பிள்ளைகளால குடும்பமே கஷ்டப்பட்டுச்சு ரொம்ப. ஆம்பளை பிள்ளைகளோட வாழ்க்கையும் என்ன பண்ணுது பொம்பளை பிள்ளைகளாலதான் என்ன. ஆனா அவங்க பொம்பளை பிள்ளைகள பாரமாவே நினைக்கல. இவங்க பொம்பளை பிள்ளைல வேண்டாம் வெறுப்பாதுன்னு நினைச்சாரு. ஒரு சைடும் ஒரு மாதிரி. ஆமா, அங்கிட்ட என்னன்னா ஆம்பளை பிள்ளைகளுக்கு உரிமை கொடுங்கடானா அது கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆமா, அது அவங்க அப்படி இருந்தனால இப்ப வளவுகள் உள்ளவங்களும் நம்மளை விட அந்த பொம்பளை பிள்ளைதான் உரிமையா நினைச்சுக்கிட்டு அவங்க அதுகளை சேர்த்துக்கிட்டு அவங்களும் பண்றாங்க. புள்ளிக்காரன் நம்மதான் கடைசி அந்த பொம்பளை பிள்ளைகள தான் அது என்ன செஞ்சாலும் அவங்க விட்டு ஜாமான்களை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களும் அவங்க அம்மா அப்பா என்ன உரிமை கொடுத்தாலும் அதே தான் இவங்களும் பண்றேன். நான் அதனாலதான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். நல்லவங்களுக்கு காலம் இல்லை என்ன. ஆமா, நல்லவங்களுக்கு காலம் இல்லை. உண்மையில சொல்ல போனா நல்லவங்களா இருக்கிறதே தப்பு. உனக்கு அந்த மாதிரி உனக்கு பேசிக்கணும், எனக்கு அந்த மாதிரி எனக்கு பேசிக்கணும். ஒன்றை வாங்கிட்டு நீ எப்ப நீ தந்தேன்னு கேட்கணும். அந்த மாதிரி கேட்கறவங்க தான் இன்னைக்கு பிழைக்கலாம். மனசாட்சியோடு இருக்கிறவங்களை யாருக்குமே பிடிக்காது. அது மட்டும் உனக்கு ஒரு நல்ல பாடம். அதனால நம்ம ஒதுக்கி வாழ வேண்டியது. நம்ம கடவுளுக்கு உண்மையா இருந்தா போதும். மனுஷருக்கெல்லாம் நீ இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவ, நாளைக்கு நீ ஒண்ணு சொல்லுவ என்ன. உங்களுக்கு எல்லாரும் மனுஷையும் திருப்திப்படுத்த யாராலையும் முடியாது. அதனால சரிட்டு போக வேண்டியது. நான் இப்போ நாளைக்கு இங்கே வர்றேன்னு சொன்னதை கூட கரெக்ட் டயத்துக்கு என்னால் வர முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆமாம், அது மாதிரி மனுஷன்னு நம்புறதும் கஷ்டம். நான் உனக்கு நாளைக்கு பணம் தரேன் நீ போய் பண்ணுன்னு சொன்னால் பணம் தர முடிஞ்சாதான் போச்சு. அதனால வாழ்க்கையில நம்ம மனசாட்சிக்கு நியாயமா கடவுளுக்கு நியாயமா நடத்துறோமா போதும் வாழ்க்கை என்ன. வேற யாருக்கும் திருப்திப்படுத்தணுங்கிறது கிடையாது. உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் வாழணும்னு நினைச்சா வாழ முடியாது. என் மனசாட்சிக்கு நியாயமா கடவுளுக்கு நியாயமா. கடவுள் ஒருத்தர் மேல இருந்து யார் பண்றதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு என்ன. நீ பண்றதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, நான் பண்றதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அப்ப கடவுளை யாராலையும் இதுங்க ஏமாத்த முடியாது. கடவுளுக்கு தெரியும். நான் உன்னை நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு நினைச்சு நான் உன்னோட பேசாம பழி வாங்கவும் கூடாது என்ன. என்னுடைய சுபாவம் அதே. உன்னை பழி வாங்க கூடாது. கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கடவுளுக்கு தெரியும் நீ என்கிட்ட எப்படி துரோகம் பண்ண என்னங்கிறது. ஏன் நான் உன்னை பழி வாங்கணும்? நான் எப்பயும் போல பழகிட்டு போறேன். அப்படி பழகிறவங்களை பார்த்தா பைத்தியக்காரில் இருக்கு. அடுத்து இங்கேவே இந்த வேலைக்கு இருக்க வந்துச்சு இல்லை கொத்தனார் இது இந்த கண்ணை எல்லா நேரமே வேலை ஆக்குறத பார்த்துட்டு என்ன எப்படி வேலை ஆக்குற அப்படிங்க. அவன் எல்லா நேரமே வேலை ஆக்குறேன். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணுமா வேலை ஆக்குறதுக்கு. அப்பா அவனுக்கு இருக்கேங்குதுங்க. எல்லா நேரமே வேலை ஆக்கணும். சத்த நேரம் சாப்பிட்டுட்டு ஓய்வு எடுக்காம வேலை ஆக்குறவங்களை அப்படியே மாதிரி டயத்தை ஓப்பி அடிச்சுட்டு வேலை இருந்தது. அப்புறம் என்ன பண்றது? எனக்கெல்லாம் நியாயமா இருந்தா போதும். மனசாட்சிக்கு நியாயமா. நான் யாருக்கும் துரோகம் நினைக்கல என்ன. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த சொந்தத்துக்கும் துரோகம் நினைச்சதில்ல, யாருக்கும் துரோகம் நினைச்சதில்ல. அப்படி வாழ்ந்தோம்னால ஏதோ கடவுள் இந்த அளவுக்கு வச்சிருக்காரு. நான் இல்லைன்னா நான் இதுனதுக்கு இந்த அளவு இருக்க முடியாது என்ன. கடவுளாலதான் இந்த அளவு இருக்கிறேன்னா. ஏதோ கடைசி வரைக்கும் இப்படியே நடந்துட்டுன்னா போதும். நான் பிள்ளைகளுக்கு பாவத்தையும் சேர்த்து வைக்கல, யாருக்கும் எந்த பாவத்தையும் சேர்த்து வைக்கல. சொத்து சேர்த்து வச்சிருக்கணும் இல்லையோ பாவம் சேர்த்து வைக்கல, அது மட்டும் கன்ஃபார்ம். யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல. ஆனா நிறைய பேர் இப்படி தெரியுமா, நீ இப்ப சேகர் நம்ம வளவுக்குள்ள உள்ள சேகர்லாம் இப்ப நாராயண முண்டாட்டி சொன்னதை வச்சுதான் நம்மளுக்கு எதுக்கும் வரமாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொன்னது. வைரவே அம்மா என்ன அவளுக்கெல்லாம் என்ன ஒரு பொம்பளையா இருந்து இவ்வளவு பண்றாளே அப்படிங்கறத. ஏன் மருமக அவ மருமக புருஷன் இப்படி சம்பாரிச்சு கொடுத்தும் ஒண்ணும் பண்ண முடியல. இந்த போய் சேர்ந்துட்டா ஒன்றும் பண்ண முடியுமா. பிள்ளைகளை படிக்க வச்சதோடு சரி, வேற ஒண்ணுமே பண்ணல. கல்யாணம் எல்லாம் இப்ப அப்பத்தா கருதான் பண்ணி வச்சா.
நம்ம அந்த அளவுக்கு ஏதோ நடந்துக்கிட்டோமே, சரி போதும் போ, கடவுள் இந்த அளவு விட்டதே போதும். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணனா அவ்வளோதான், எனக்கு முடிஞ்சு போச்சு. இன்னும் எப்படி காலம் வாழ போகிறோம், அவ்வளோதான். வெங்காயம் ரெடியாகும். வெங்காயம் இது எதுக்கு மம்மி? குழம்புக்கா? இது வந்து வறுக்கிறது. முழு வெங்காயம் தான் போடணுமா? இதை வந்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி போடும், நறுக்காம விட்டுட்டு நறுக்கிட்டு எண்ணெயிலே போட்டு வேகணும், அப்போதான் நல்லா இருக்கும். இந்த வெங்காயம் கூட டேஸ்ட்டாக இருக்கும், கறியோடு சேர்ந்து வேகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், கறி, மிளகா, வெங்காயம். கறியை குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். ஒரு கிலோ இதையும் அவ்வளோ குழம்பு வச்சா நாளைக்கு ஊற்றிக்க மாட்டேன். நாளைக்கு நீ நைட்டு வாரத்துக்கு கெட்டு போயிடும். மத்தியானம் வீட்டில் இருந்து சாப்பிட்றதா இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு காற்று நல்லா அடிக்குது போல. வெயிலே காணல. ஆமாம், பரவாயில்ல. வெயில் 2 நாள் முன்னாடி நான் ஊற்றுதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கெல்லாம் ஊற்றுச்சு, இப்போ நேற்றுக்கே வெயில் இல்லை, ரொம்ப இப்படி தான் இருந்துச்சு. கிளைமேட் இப்படி இருக்கிறதே மழை வருது, திடீர்னு தூரல் விடுது. காலையில் கூட தூரிச்சுல. நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, அதை சொல்லியே ஆகணும். எல்லா அக்கிரமும் பண்ணிட்டு பாவமாட்டோம், ட்ரெஸ்ஸை பாவமாக போட்டுக்கிட்டு, ட்ரெஸ்ஸை ஆளும் பாவமா ஒல்லியா இதுவா தெரியறவங்களை பார்த்தா பாவம்னு நினைக்கிறாங்க. அக்கிரமம் பண்ணவங்களா இருந்தா கூட என்ன அவங்க பாவம் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே பேசுறாங்க. இதே நம்ம நியாயமா இருந்துக்கிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் நீட்டா போட்டுக்கிட்டு கொஞ்சம் நீட்டா இருந்தோம்னு வச்சுக்க, ஆளும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தோம்னா அப்ப பயங்கரமானவ என்ன அப்படிங்கிற தாட்டி ஏன் வருது அந்த மாதிரி. அவங்க யாருமே இப்போ நம்மள்ட்ட இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு கீழே தான் இருக்கான்னு நம்ம சொல்லணும். ஓ, அதுக்காக இப்போ ட்ரெஸ் நல்லா போட்டுக்கிட்டு வந்தா அவனை நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடுவேன். ஆமா ஆமா, அந்த மாதிரி திறமை இருந்து விரும்புறாங்க நிறைய பேர். நம்ம ஆளுகளும் சரி, நிறைய பேர் அந்த வசதி இல்லையா, நீ அப்படி இரு அப்படி இருக்கிறத விரும்புறாங்க. எங்களுக்கெல்லாம் எங்க அம்மா சொல்லி கொடுத்தது, வயிற்றை யாரும் குத்தி பார்க்க போறது இல்லை. என்ன நீ என்ன சாப்பிட்டேன்னா வயிற்றை யாரும் குத்தி பார்க்க போறது இல்லை. போற இடத்துக்கு நல்லா நீட்டா ட்ரெஸ்ஸை ஊற்றிக்கிட்டு நம்மளும் ஒரு ஆளா போயிடணும் என்ன, அப்படின்னு தான் எங்க அம்மாலாம் சொல்லி கொடுத்தது. ஆனா இப்ப இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப நம்ம ஆளுகளே சித்தியை விட நிறைய பேர் ட்ரெஸ் பாடாவதியா போட்டுக்கிட்டு ஆளு ரொம்ப பாடாவதியா இருக்கவங்களை பார்த்தா பாவம் பாவம்தா, வாத்தா வாப்தா, சாப்பிடுத்தா, உட்காருத்தா அப்படின்னு அவங்கள தாங்குறாங்க என்ன. ஆனா அவங்க பண்ற வேலை பயங்கரமா இருக்கும், அவங்க அங்கிட்டு போய் பண்ற வேலை பயங்கரமா இருக்கும். ஆனா அவங்களையும் தாங்குறாரு. அவங்களுக்கு நேரம் கத்தியில குத்துனா கூட அவ தெரியாம குத்துறான்னு சொல்லுவாரு. அப்படிதான் இருக்கு உலகம். எனக்கு அந்த மாதிரி உள்ளவங்களை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு தன்னம்பிக்கையோட கரெக்டா நல்லா இருக்கவங்களதான் பிடிக்கும். ட்ரெஸ் நீட்டா போட்டு நீட்டா இருக்கவங்களதான் பிடிக்கும். அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, எக்காரணம் கொண்டா அறிவு வளர்க்குறத விடக்கூடாது. இல்லை யார்கிட்டையும் நம்ம போய் எதுக்கு நிற்க கூடாது. என்ன ட்ரெஸ் எல்லாம் ரெண்டா வச்சோம். நம்ம அறிவை டெய்லி எழுந்திருச்சா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம வேலை பார்க்கறதுலையோ படிக்கிறதுலையோ எத்தனை விஷயங்கள் புதுசா வருது தெரியுமா. இப்ப தேங்காய் திருக்கிறதுக்கெல்லாம் புது எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்திருக்கு. நம்மளுக்கு ஆனா அப்டேட் ஆயிருக்குமா ஏகப்பட்ட விஷயம். இப்போ ஆப்பிள் ஃபோனில் என்னென்னவோ சீரீஸ் எல்லாம் அங்கே ரிலீஸ் பண்ணுற அமெரிக்காவில். அப்டேட்டுங்கிறது மூளை வளர்ச்சிங்கிறது நம்ம படித்தோ பேப்பரில் பார்த்தோ ஃபேஸ்புக்கில் பார்த்தோ ஏதோ ஒன்றில் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் வளர மாட்டாங்க பொம்பளையே. உன்னை பற்றி குறை சொல்கிறதும் என்ன அவ அப்படியா இவன் இப்படியா இதுதான் பேசுவாங்க கதையா. இதுலதான் போட போய் போகுது. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வெங்காயம் நறுக்கியாச்சு. சரி அங்கே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் என்னென்னு பார்க்கலாம். சுட சுட சாதம். இவருங்க இது ஒத்தொத்தையாக நல்லா இருக்குது இதில் வடித்தது. சுட சுட சாதம், பிரியாணி காலையில் போட்ட பிரியாணி இவனுக்கு கொஞ்சம், மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் இது மட்டன் இது மிளகு அது என்ன மிளகுக்கறி சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கலாம்
ஆ இது தயிர் அங்கே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் வகுப்படுத்தி சீவிருக்கேன். இங்கே ஃபுல்லாக கட்டலாம். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, குட்.